போன தடவை கோவை தெற்குல பிக் பாஸை வந்து அந்த தொகுதி மக்கள் எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. ஆமா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னாரு. கடைசியில் அவர் வந்து சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே வந்து தோத்துருந்தார்ல. இந்த வாட்டி திரும்ப அந்த மண்ணுக்கு போய் பிரச்சாரம் பண்றது கொஞ்சம் ஒரு மன தைரியம் வேணும் தான். ஆனா என் தம்பிக்காக நான் தான் பண்ணுவேன்னு செந்தில் பாலாஜிக்காக அங்க போயிருக்காரு. ஓஹோ, அங்க போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜியை பக்கத்துல நிக்க வச்சுட்டு அவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, போன தடவை ஒத்த பைசா கூட வாங்காம ஓட்டுக்கு என்கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்காம 51,481 மக்கள் எனக்கு வாக்களிச்சிருந்தாங்க. என்ன வேற மாதிரி இருக்கு. அதான் அப்ப எனக்கே போட்டாங்கன்னா அவர்லாம் எவ்வளவு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லல. அதே வாக்குகள் அதே மக்கள் தம்பி செந்தில் பாலாஜிக்கும் ஆதரவு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது நிறைய புரியுது. ஆனா இது மட்டும் நல்லா தெளிவா புரியுது, நமக்கு புரியுது. ஆமா, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே முதலாளி வந்து வடக்குல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 இவரோட முதலாளி இப்ப வடக்குல இருந்தாங்களா? ஏன்னா அந்த டிவி ரிமோட்டு அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதா இல்லையா? இப்போ வந்து அவர் தெற்குல தான் முதலாளி இருக்க மாதிரி தெரியுது. சேகர் பாபு எல்லாம் வந்து ராஜராஜ சோழன் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு குடமுழுக்கு பண்ணியிருக்காராம். ஆமா.